இந்த 2025ல கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரர்கள் தான் பயங்கரமான லக்கியஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு நாள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதனால 2025ல அங்கங்க கிரகங்கள் சேஞ்ச் ஆன காரணத்தினால இவங்க தான் வந்துட்டு சூப்பரா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. பட் நம்ம எடுத்த டேட்டா படி இந்த 5 ராசிக்காரர்கள் தான் பயங்கரமான லக்கியஸ்டான ஒண்ணு. ஸோ அவங்க யார் யாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி ரெட்டே தமிழ்ல இருந்து. இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையே வேஷமா போன மேஷ ராசி அவர்களுக்கு தான். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். இவ்வளவு நாள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆனா 2025ல நீங்க கஷ்டமே பட மாட்டீங்களா? அதாவது நீங்க பினான்சியலாவும் ஸ்டேபிளா இருப்பீங்களா? அதையும் தாண்டி உங்க ஃபியூச்சருக்காக இப்ப வைக்கிற அடி எல்லாமே சக்சஸ். அதாவது நீங்க ஃபியூச்சர் ஏதாவது நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்க இப்பல இருந்தே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா 2025ல சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கான்பிடென்ட்டும் பயங்கரமா ஒரு பூஸ்டபிளா இருக்கும். இவ்வளவு நாள் கான்பிடன்ஸே இல்லாம இருந்தீங்களா நிறைய பேரு, இதுக்கப்புறம் நல்லா கான்பிடன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு லக்கியான கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த இந்த லிஸ்ட்ல யார் அந்த லக்கியான ராசிக்காரர் பாத்தீங்கன்னா நான் தான்டா லியோ. சோ இந்த ராசிக்காரர் தான் வந்துட்டு வர போறாங்க. இவங்களுக்கு என்ன மாதிரியான லக்கியான விஷயங்கள் 2025ல நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பினான்சியலா ஸ்டேபிள் இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்களா. ஆனா 2025ல நிறைய காசு பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒர்க்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு பதவி உயர்வு அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. சோ லியோ ராசிக்காரர்களை இதை நீங்க நம்புறீங்களா அப்படிங்கறத வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா நயன்தாராக்கு பிடிக்காத ஒரு ராசி தனுஷ் ராசி தான். இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான லக்கியான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஃபியூச்சருக்கு என்னென்ன ஏங்கிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே வந்துட்டு 2025ல கிடைக்குமா. ரொம்ப நாளா அந்த பொருளை வாங்கணும்னு அவங்க ஏங்கிட்டே இருந்திருப்பாங்களா, கண்டிப்பா அந்த பொருளை வந்து அவங்க வாங்குவாங்களா. அது மட்டும் இல்லாம தனுஷ் ராசிகள் உள்ள இருக்கிற அந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து சூப்பரா படிப்பாங்களாம். அதையும் தாண்டி இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல் ஆரோக்கியத்தோட நீங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி உள்ள வண்டா காதல் கலையில் வல்ல வண்டா. சோ கன்னி ராசியை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களுக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய டிஃபரன்ஸ் வரும். ஆக்சுவலி இது வரைக்கும் அவங்க ஒரே மாதிரி லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்களா. ஆனா இப்ப அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில புதுசா வந்துட்டு சிங்கிள்ஸா இருக்கவங்க ரிலேஷன்ஷிப்ல போவாங்களாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களாம், லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க வந்துட்டு இப்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல வந்து லவ் பண்ணுவாங்களா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பர்சனல் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எமோஷனல் ஸ்டெபிலிட்டியும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல நிறைய பேருக்கு வந்துட்டு சூப்பரான விஷயங்கள் வந்து ஃபியூச்சர்ல வந்து நடக்க போறத வந்துட்டு இப்பவே வந்துட்டு நீங்க 2025ல இருந்தே நீங்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு வந்து இந்த 2025 ஆன வருஷம் சரியான வருஷம் கன்னி ராசிகளுக்கு அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. கடைசியா நம்ம யாரை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா நண்டு ராசி. நண்டு அப்படின்னு யாரு சொன்னீங்கன்னா கேன்சர். எனக்கு கேன்சர்ங்கிறதுனால டைம் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஸோ இவங்களுக்கு வாழ்க்கையில ஃபுல்லாவே கஷ்டங்கள் தான், அடிகள் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா அஷ்டம சனி வேற வந்துட்டு போச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில சந்தோஷமாவே பார்க்கல. ஆனா இந்த 2025ல இவங்க தான் வந்துட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி வேற என்ன விஷயம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேன்சர் ராசிக்காரர்கள் உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது நம்புங்க. மிச்சவங்க சொல்றதை தாண்டி உங்க உள்ளுணர்வு கரெக்டா தப்பா செய்யலாமா வேண்டாமா நிறைய விஷயங்கள் சொல்லும் பாத்தீங்களா, அதை மட்டும் கேன்சர் ராசிகள் வந்து நம்பி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி வார்னிங்கோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ப்ரெடிக்ஷன்ல. வேற என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க எமோஷனல் பினான்சியல் ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டேபிளா வச்சுப்பீங்க. அதையும் தாண்டி தூரத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவீங்க. அதாவது வந்து பிரிஞ்சு போன குடும்பத்தினர்கள், பிரிஞ்சு போன காதலர்கள், பிரிஞ்சு போன நண்பர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அது மட்டும் உங்களை வேணாம் அப்படின்னு தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட வந்து கெஞ்சுவாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ஷன்ல போட்டிருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். சோ கடைசியா நம்ம 5 ராசிகளை பத்தி பார்த்துட்டோம். சோ நீங்க சொல்லுங்க, இந்த 5 ராசியில நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.